எல்லா பிறப்பும் பிறந்திடத்தின் பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற அழகாப்புத்தூருங்கிற ஊரில் இருக்கிற படிகாசுநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்கோட சுவாமியோட இன்னொரு பேர் சொர்ணபுரீஸ்வரர். தாயாரோட பேர் அழகம்மை. தலவிருச்சம் வில்வம். தீர்த்தம் அமிர்த புஷ்பகரணி தீர்த்தம். ஆகமம் சிவாகமம். இந்த ஊரோட புராண பெயர் அரிசிக்கரை புத்தூர், சிறுவில்லைபுத்தூர். இப்போ இந்த ஊர் அழகாப்புத்தூர்னு அழைக்கப்படுது. இங்கு திருநாவுக்கரசர் தன்னோட தேவாரம் பாடல் பெற்றிருக்குது. அரிசிலின் கரை மேலணி யாத்தரு புரிசை நந்திருப்புத்தூர் புனிதனை பரிசிடும் பரவி பணிவர் கொளம் துரிசில் நன்னெறி தோன்றிங்கண்மினே. திருநாவுக்கரசர் தன்னோட தேவாரத்தில் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமையான சங்கு சக்கர முருகன். ஒரு சமயம் அசுரர்கள் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க முருகன் அனுப்ப எண்ணினார்கள் சிவன். எனவே இங்கிருந்து முருகனை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கூறவே முருகனும் கிளம்பினார். அப்போது சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர். திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார். ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்காரம் செய்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கையில் கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதங்களாக இருக்கிறது. இந்திரமயிலின் மீது அமர்ந்த கோலத்தில் இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்றும் அழைக்கின்றனர். அருகில் வள்ளி தெய்வானையும் இருக்கின்றார்கள். இவரது திருவருட் ஓம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷமானது. திருவாச்சி. அருகில் மகாலட்சுமி சன்னதி இருக்கிறது. திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியும் ஒரே சமயத்தை தரிசிப்பது அபூர்வம். அது மட்டும் இல்லாமல் நாயன்மார் ஒருவர் இங்கே அவதரிச்சிருக்கிறாங்க. நாயன்மார்களில் ஒருவரான புகழ்த்துளை நாயனார் இத்தலத்தில் அவதரித்துள்ளார். சுந்தர தேவாரத்தில் புடைசூழ் அரவு அடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்த்துணைக்கும் அடியேன் என சுந்தரர் பாடுறாரு. சிவன் மீது கொண்ட பக்தியால் இவர் அரசலாற்றில் தீர்த்தம் எடுத்து தினமும் சிவபூஜை செய்து வழக்கம். இவர் மிகவும் வறுமையில் வாடினாலும் பூஜையை மட்டும் விடாமல் செய்து வந்தார். ஒரு சமயம் இப்பகுதியில் கடும் பஞ்சம் உண்டானது. அப்போது புகழ்த்துணையார் கலங்கவில்லை. பூஜையை வழக்கம் போல் தொடர்ந்தார். பல நாட்களுக்காக சாப்பிடாததால் உடல் தளர்ந்து புகழ்த்துணையார் தள்ளாடியபடியே சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்து சென்று வந்தார். சிவன் சன்னதிக்குள் சென்ற அவர் உடல் வலுவின்றி கீழே சரிந்தார். அப்போது தீர்த்த குடம் சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. புகழ்த்துணையாரும் லிங்கத்தின் மீது விழுந்து மயக்கமுற்றார். சிவன் அவரது கனவில் தோன்றி என்ன வேண்டுமென கேள் என்றார். புகழ்த்துணையார் கனவிலும் மக்களின் வறுமையை போக்கி சிவபூஜை தடையின்றி நடக்க அருள் செய்யும்படியும் வேண்டினார். சிவன் அவரிடம் தினமும் ஒரு படிக்காசு தருவதாகவும் அதை வைத்து மக்களின் பஞ்சத்தை போக்கும்படியும் கூறினார். அதன்பின் மயக்க தெளிந்த புகழ்த்துணையார் பூஜையை தொடர்ந்தார். சிவனும் தினமும் ஒவ்வொரு படிக்காசு கொடுத்தருளினார். பல காலம் இத்தலத்தில் சிவபூஜை செய்த புகழ்த்துணையார் இங்கேயே முக்தியடைந்தார். சிவன் அவரை நாயன்மாரில் ஒருவராக்கினார். எதிரெதிரே சூரியனும் சந்திரனும். அரசலாற்றின் தென் திசையில் கோயில் அமர்ந்திருக்கிறது. பொதுவாக நவகிரக மண்டபத்தில் சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசை நோக்கியே இருப்பார். ஆனால் இக்கோயிலில் இருவருக்கும் எதிரெதிரே பார்த்தபடி இருக்கின்றனர். எதிரே 9 குழிகளும் இருக்கிறது. இந்த குழியில் கிரகங்கள் வாயு வடிவில் இருப்பதாக ஐதீகம். இந்த அமைப்பு மிகவும் விசேஷமானது. முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் நவகிரக சன்னதியில் சூரிய சந்திரனுக்கு பூஜை செய்து நவகிரக குழியில் தீபமேற்றி வழிபடுகின்றார்கள். புகழ்த்துளை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தியடைந்த தலம் இது. தற்போது இவரது தலைமுறையினரை இங்கு பூஜை செய்கின்றனர். படிகாசுநாதர் சந்நிதியில் 2 காசுகள் வைத்து வேண்டிக் கொண்டு ஒன்றை மட்டும் வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜிக்கின்றனர். இதனால் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தோட வரலாறு என ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்திற்கு சென்ற போது அங்கிருந்து முருகன் அவர் கவனிக்காமல் சென்றார். பிரம்மாவை அழைத்து முருகன் நீங்கள் யார் என்று கேட்டார். பிரம்மா அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தியதோடு தானே உலக படைப்பவன் என்று கர்வத்துடன் கூறினார். முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் படைக்கின்றீர்கள் என்று கேட்டார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் தான் என்றார். பிரம்மா முருகன் அந்த மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார். அவருக்கு தெரியவில்லை. எனவே அவரது தலைமையில் குட்டி பதவியை பறித்தார். இதை அறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவின் பதவியை கொடுக்கும்படி கூறினார். முருகன் கேட்கவில்லை. சிவபிரம பிரணவத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே அவரும் விளக்கினார். பின்பு சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மாவின் பதவியை ஒப்படைத்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாவிட்டாலும் வயதில் பெரியவரை பிரம்மாவை தண்டித்ததற்கு வருந்தினார் முருகன். எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டியது இத்தலத்தில் தவம் இருந்தார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம், தவறில்லை, ஆனால் தண்டிக்கத்தான் கூடாது என்று அறிவுரை சொன்னார். இவரே இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார்.